உட்கார்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் இந்த ஓய்வு நாளிலே நாம் துதி ஆராதனை நடத்த இருக்கிறோம். இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக நம்ம இடத்தில் வரை இருந்திருக்கிற நட்சத்திர புனிதத்திலே பணிபுரிகிற நம்முடைய வில்சன் அண்ணன் அவர்கள் நம்ம இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவரோடு கூட வந்திருக்கிற குழுவினர் எல்லாரையும் சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இப்போது நமக்கு இந்த துதி ஆராதனை நமக்கு நடத்தி தருவார்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உடைய மகத்திலே வருவதற்கு என் தேவாதி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நற்செய்தி அர்ப்பணித்துறைக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுடைய சபை ஊழியர் அன்பான ஊழியத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்தவாறே ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். கரங்களில் இருக்கிற கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்திலே முதலாவது பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த புதிய வருஷத்திலே இந்த 3வது வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். காலமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் தேவன் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அடித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரை தேவனை துதியுங்கள். நம்முடைய வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பணிக்கு என்று சொல்லி நாம் துதிப்போம்.
பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துணி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்காக நம்முடைய சேகரத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலை அலையா ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். இன்னொரு பாடலாக கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 262வது பாடல், பரம எருசலேமே பரலோகம் வீட்டிறங்குதே என்று சொல்ல பாடலை நாம் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே ஆண்டு சொல்வது நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார் என்று சொல்லி இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வரும்படியாய், நம்முடைய எல்லா தேவைகளையும் கத்தத நாள் நிறைவு செய்யும்படியாய் நான் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். 262வது பாடல். எல்லா கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். இதுவரைக்கும் நம்மளை தாங்கி வந்திருக்கிறார், இனியும் நடத்தும்படியாய். பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழியின் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துதித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அலங்கார ஜொலித்திடுதே. விடுதலை விடுதலையே லோகமதின் மோகத்தில் விடுதலையே
நானே என் மோகத்தில் விடுதலை என்று சொல்லி என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட நீங்க இருக்கிறதுனால் விடுதலை என்று சொல்லி பாடுவோம். விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் மோகத்தில் விடுதலையே, நாதனில் வாழ்வதால் விடுதலையே, சுவாதீன எருசலமே, சுவாதீன எருசலமே, பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார், மரணமில்லை மனநோயின் துயரமில்லை என்று சொல்லி நன்றி செலுத்தலாமா? கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார், கண்ணீயாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார், மரணமில்லை மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை அழுகையின் சோகமில்லை, தலைநகராம் எருசலமே, தலைநகராம் எருசலமே, பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, பரம எருசலமே, பரலோகம் வீட்டிறங்குதே, அழகான மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். 417வது பாடல், கன்வென்ஷனில் 417வது பாடல், நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு என்று சொல்லி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் இதே இடத்துல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். அவர் கொடுத்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என வேதம் சொல்கிறது, ஒரு வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுவார். அவர்கள் எந்த நாளில் கூட ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றி தாங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். 417வது பாடல். எல்லா கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய்? துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர், அல்லேலூயா. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், கலங்கிடாதே, திகைத்திடாதே,
இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. அல்லேலூயா. துன்மார்க்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சொர்ந்து போகும் வேளையிலெல்லாம். அல்லேலூயா. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சொர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம எழுப்பி நிற்கலாமா? அப்படி ஒரு 5 நிமிடம் நான் எழுப்பி நின்று இந்த கால வேளையிலே நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஒரு புதிய ஆண்டில் கர்த்தர் இந்த 3வது வாரத்தில் உங்களையும் என்ன அழைத்து வந்திருக்கிறார். இந்த 18 நாட்கள் காணும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்தலாம். எல்லா வாய்களில் திறந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திற்காய் நன்றி, நீங்கள் நடத்தி வந்த இந்த 18 நாட்களுக்காய் நன்றி என்று சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய திருச்சபை கொடுத்த ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உடைய புதிய கிருபையை தாங்க ஆண்டவரே, உடைய புதிய தயவை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களுக்கு நன்றி செலுத்தலாமா? வந்திருக்க சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் நம்ம அனைவரும் ஆண்டு சமூகத்தில் எசப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் நடத்தி வந்த நாட்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி என்று சொல்லலாமா? புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்தலாமா? வாக்குத்தத்த வசனங்களை ஆண்டு கொடுத்திருக்கிறாரே, அதன்படி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறாரே, நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? நான் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொன்ன வார்த்தையின்படி நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? எல்லா வாய்களிடத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்போ. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும்,
செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. எல்லாம் கேட்போமா? புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, புதிய கிருபையை தாங்க, புதிய தயவை தாங்க, இந்த ஓய்வு நாள் காலை வேளையில எனக்கு புதிய நன்மைகளை தாங்க என்று சொல்லி நன்றி செலுத்தலாமா? நம்ம இதுவரைக்கும் உயிரோடு இருப்பது ஆண்டவர் கொடுத்த கிருபை, இதுவரைக்கும் நம்மளை பாதுகாக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த கிருபை, நம்ம கூடவே வந்திருக்கிறா, நம்ம தேவைகளை சந்தித்திருக்கிறா. நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்தலாமா? தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரே, நன்றி உள்ளத்தோடு கூட நன்றி செலுத்தலாமா? அங்கே 10 குஷ்டை சொஸ்தமாக்கின பிற்பாடு ஆண்டவர் கேட்கிறார், சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கே என்று சொல்லி நம்மளே ஆண்டவர் அவர் செய்த நன்மை நினைவு கூறும்படி நம்ம அழைத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவர், இந்த புதிய ஆண்டில் எனக்கு கொடுத்த ஆண்டவரே வேலைக்காக, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, எனக்கு கொடுத்த மனைவிக்காக, எனக்கு கொடுத்த கணவருக்காக நன்றி என்று சொல்லலாமா? கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தலாமா? நம்முடைய சபை ஊழியருக்காக, திருச்சபையின் மூப்பர்களுக்காக, திருச்சபையினுடைய இந்த பாடகர் குழுவுக்காக நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை, எங்களுக்கு கொடுத்த எத்தனையோ கிருபைகள் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறிய திருச்சபையா இருந்தாலும் எங்களை ஆண்டவர் கிருபையாக நடத்தினீங்க, கிருபையாக ஆசீர்வதித்தீங்க, நன்றி என்று சொல்லுவோமா? அவர் நடத்தி வந்த பாதை நினைவு கூறுவோம். அந்த 18 நாட்களும் உண்ண உணவை கொடுத்து, உடுக்க உடையை தந்து நம்மளை நேசித்திருக்கிறாரே, ஒரு நிமிஷம் நாம் நன்றி செலுத்தலாமா? உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்தலாமா? எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்படி முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். முழங்கால் படியிட்டு ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். அப்படி முழங்கால் படியிட்டுக் கொள்வோம். இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த நாளில், இந்த வருடத்தின் துவக்க நாள் முதல் இந்த முதல் மாதத்தின் இந்த 18 நாட்களை முடித்து இந்த அடுத்த நாட்களுக்காக 18ஆவது தேதிக்குள்ளதாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் ஒரு நிமிடம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபைக்காக கொடுத்திருக்கிற சபை மக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கூட எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு சேகரத்திற்காக, சேகர தலைவருக்காக, தலைவிக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, எல்லா ஆசீர்வாதமான செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த நேரத்தில் கூட, இந்த நேரில் இந்த நாளிலே நம்முடைய சபையை சேர்ந்த பிள்ளைகள் திட்டப்படுத்தல் எடுக்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட, இந்த நாளில் எடுக்கிற தீர்மானத்தை, அவர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த தீர்மானத்தை வாழ்நாளின் இறுதி மட்டும் கடைபிடித்து கொள்ள அவர்களுக்கு வழிநடத்துவதற்கு தேவன் கிருபை புரிய வேண்டும். அதற்காக இணைந்து யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஒரு ஓய்வு நாளின் அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக இணைந்து கூடி வர செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் இருக்கிற
ஒவ்வொரு ஆத்மாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக, எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ராஜா, இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபை சேர்ந்த அருமையான பிள்ளைகள் திட்டப்படுத்தல் எடுத்துக்கொள்ள இருக்கிறாங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த தீர்மானத்தை அவருடைய வாழ்க்கையின் இறுதி முனை மட்டும் கடைபிடித்து கொள்ள நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் வழி விலகி செல்லாமல் உம்முடைய பாதையிலே உமக்காக வாழ நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபையை வழிநடத்துகிற அருமையான பொறுப்பாளருக்காக, உபதேசியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான ஆராதனை வேலையெல்லாம் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். பெரிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். பொதுவான வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது சிறு பிள்ளைகளும் மற்றும் திட்டப்படுத்தல் படிக்கிற பிள்ளைகளும் திருவசனம் சொல்லுவார். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீர்ப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்து வேண்டிக் கொண்டார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமுன்னும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்றும் தன் இருதயத்தின் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜா போஜனத்தினாலும் அவர் பானமண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் 1:8. திருவசன பிள்ளைகளை கருணை தட்டி வாழ்த்துவோம்.
நான் எதுக்கு சிறு பிள்ளைகளும் திரைப்படத்தில் படிக்கிற பிள்ளைகளும் எதுக்கு சொன்னேன்னா, பேராயரையா வந்த உடனே கேட்பாங்க, இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி யாரையாவது கை காட்டி கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் நினைக்க மாட்டாங்க. திரைப்படத்தில் படிக்கிற பிள்ளைகிட்ட கையை நீட்டி நினச்சாங்க, குறிப்பிட்டு கையை நீட்டிட்டு இன்னைக்கு தலைப்பு என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. அதுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போய் அப்புறம் வசனம் சொல்லிவிடுங்க. என்ன சொல்லுவீங்க? மறந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணக்கூடாது தான் நான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன். சரியா? நீங்கள் படிக்கட்டால் கூட முடிஞ்சவொடனே படித்து அனுப்பிச்சிருங்க, ஒப்பிச்சிருங்க. சரியா? ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற வாரத்தில் நமக்கு 4வது வாரம் ஆண்டு பணியினாலே 25/1/2022 பரிசுத்த திருவிருந்து ஆராதனை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனையிலே நீங்கள் யாரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அதனை நாளில் அதை தொடர்ந்து மாதாந்திர வேதாகம தேர்வும் அந்த ஆராதனையை தொடர்ந்து நடைபெறும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதற்கான வேத பகுதி உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. தெரியாதவர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் திரைப்படத்தில் படிக்கிற பிள்ளைகள் நேற்று தினத்தில் உங்களுக்கு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதுபோக உங்களுக்கு இந்த ஒரு கவரு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு உறுப்பினர்கள் கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் நீங்கள் அங்கே அடைக்கப்படணும் போகிறதா இருந்தால் இதை அங்கே என்ன செஞ்சிடணும், முன்னாடி போய் படைச்சிடணும். அப்படி இல்லை அங்கே போகல அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன செஞ்சிருங்க, படைக்க முடியாது. உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் அங்கே என்ன செய்யணும், இதை படைக்க முடியாது. உங்கள் அன்போடு கூட கேட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரையும் நீங்கள் அழைத்து வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் திரைப்படத்தில் பிடிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சில ஆலோசனை. உங்களுக்கு கரங்களில் ஏற்கனவே ஒரு 2 புத்தகம் கொடுத்துருக்கோம், அவ்வளோ தானே? அதுபோல் நேற்று ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அப்போ 3 புக் ஆகிட்டு அப்படி தானே? 3 புக்கு. இப்போ நீங்கள் போன பிறகு ஒரு புக்கு கொடுப்பாங்க. இந்த 4 புக்கை என்ன செய்யணும், நீங்கள் 3 புக்கை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொண்டு வந்துடணும். அதுபோக உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை என்ன செய்யணும், கையில் என்ன செஞ்சிடணும், வச்சுருக்கணும். சரியா? அதேபோல் நேற்று ஒரு சில ஒழுங்குகள் சொன்னாங்க, இன்றைக்கும் ஒரு சில ஒழுங்குகள் நினச்சிவாங்க சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் நினச்சிங்க கரெக்டாக நீங்கள் கடைபிடிக்க முடியும். உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் கவர் காணிக்கை நீங்கள் மறந்துடாமல் என்ன செஞ்சுருக்கீங்க, கொண்டு போயிருங்க. அதேபோல் காலையில் 7 மணிக்கு நினச்சி உங்களுக்கு அங்கே உணவு ஆயத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு சமாளிச்சிக்கலாம்னு நினச்சிடாங்க. ஏன்னா உங்களுக்கு முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். நீங்கள் நட்டமாக நிற்க வேண்டியிருக்கும், முழங்கால் போட வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் டயர்ட் ஆக்குறதுக்காக நீங்கள் நினச்சணும் காலையில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சணும் காலை உணவு உங்களுக்கு உட்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள மதிய உணவும் உங்களுக்கு நினைச்சோம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தில் பள்ளிகளை நீங்கள் இதில் மனதில் வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் உங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிற பெயர்களை நான் அறிவிக்கிறேன். 20/1/2026 அன்று கே தேசிகா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அதே போல் 22/1/2022 அன்று திரு பி அகஸ்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் கொண்டாடுவதற்கான வாக்குத்தத்த வசனம் கர்த்தருக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம் தரங்களை தாழ்த்தி பிறந்த நாட்களை ஆசிரியர் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து அன்பின் பரமபந்தையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை புதிய நன்மைகளை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவேளை உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி வேதவசனம் சொல்கிறதப்பா. ஒருவேளை இதுவரை அவர்கள் தோய்ந்திருக்கலாம், ஆனால் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரை அவர்கள் புது பலன் அடைந்த ஆண்டவரை உமக்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை உண்மை அறிவிக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் தேவைகளை சந்திங்க. வர புதிய ஆண்டில் ஆண்டவரே உங்களுடைய புதிய நன்மைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை குடும்பத்தோடு கூட நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை கொடுங்க. தொழில் செய்கிற உங்களுடைய மகனுக்கு ஆண்டவரே புதிய ஆண்டிலே தொழிலிலே ஒரு நல்ல உயர்வை நீர் கொடுத்து நீர் அவர்களை குடும்பத்தையும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை தாழ் தெரிகிறோம். மீட்பட்சமாக இயேசு சமுதாயம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. இப்போது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேளைக்காக முடிவு நம்ம செல்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலே
உடைய சமூகத்திலே காலை வேளையில் வந்து அமர்ந்திருந்து உண்மை பாட உண்மை ஆராய்ச்சி உதவி செய்தீங்க. இது சத்திய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உற்சாகத்தையும் பலனையும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. இப்படி நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலே உபாச கூட்டத்திற்காக எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கி என்ன செய்கிறோம், விரைவாக இந்த ஆராதனை துதி ஆராதனையாக நினைச்சிடும் ஆசிரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய திருமண பேராயர் அவர்கள் நம்முடைய சேகரத்துக்கு வந்து அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வருவதனால் நம்ம நினைச்சிடும் துதி ஆராதனையாக ஆசிரித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான அண்ணன் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க, இந்த புதிய வருஷத்தில் இந்த 3வது நாள் நம்ம உபவாச கூட்டமாக நடத்தணும், ஒரு 12 மணி நேரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பேசி கொண்டிருந்தோம். அதனால் எனக்கு நிச்சயம் இல்லை, நம்ம உபவாச கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் திரைப்படத்தில் இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வாலிப நாட்களிலே நிச்சயம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நற்செய்தி பணிக்காக தொடர்ந்து செவியுங்கள். இந்த ஊழியமான சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஊழியர்களுக்காகவும் உங்களுடைய பிரயாணங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம். நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை இந்த புதிய ஆண்டிலே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த வாரமும் நீங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தினுடையாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த வார்த்தையானது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. முதல் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஜனவரி மாதத்தில் இந்த 18ஆம் தேதியில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பூரணமாக காணப்படுகிறோமா? ஆசீர்வாதங்களில், தேவைகளில் நம்முடைய எல்லா காரியமும் சம்பூரணமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நிறைவான ஒரு ஆண்டவர், சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எந்த நாள்லையும் ஒரு குறைவோடு நம்மளுக்கு கொடுக்குற ஆண்டவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்குற ஆண்டவர். சங்கீதத்தில் ஒரு வசனம் எப்படியாக தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. அதான் சம்பூரணத்தின் ஆண்டவர் என்று சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியும் அதில் இருக்க அனைத்தும் அவருடையது. அவரே அதை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். அவரே உண்டாக்கி என்ன செய்ய மாட்டார்? குறைவோடு வைக்க மாட்டார். அப்படி தானே? நம்மெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த வட்டாளம் இருக்க நீங்களும் நானும் அவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம நினைப்போம் அப்படி தானே, இந்த வருஷம் முழுமாய் நான் சம்பாதித்திருக்கிறேன், என் வருமானத்திலாக நல்லா சாப்பிட்ருக்கிறேன், நல்ல ஒரு வீடை கட்டியிருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு காரணம் நம்மளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். அப்படி அல்ல, அவர் ஏற்படுத்தினார். அவர் தந்தது எல்லாமே. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம சரீரத்துக்குள்ளாக ஓடுற ஜீவன் எல்லாமே அவர் தந்தது. அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். ஆகவே அவர் சம்பூர்ணமாக நம்ம நினைச்சுவார், நடத்துவார். இந்த 18 நாட்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜனவரி 1ஆம் தேதி இதே இடத்துல ஆண்டவர் ஆராதித்தோம். இந்த 18 நாட்களும் நமக்கு வேண்டிய உணவு, நமக்கு வேண்டிய உடை, நமக்கு வேண்டிய வருமானத்தை எல்லாம் யார் தந்திருக்கா? ஆண்டவர். அல்லேலூயா. அதே போல இந்த ஆண்டு முழுவதும் நினைச்சுவார், நம்மளை நடத்துவார். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். அதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலக மக்களாகி நீங்களும் நானும் அநேக நேரம் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். ஒரு கஷ்டத்தை பார்க்கும் பொழுது, ஒரு கவலை வரும் பொழுது, ஒரு இடரல் வரும்போது நம்ம கஷ்டப்படுவோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் வாசிங்க அப்படின்னா அங்கே போட்டிருக்குது, நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வேலை பார்க்குறது எதுக்குங்க? இன்றைக்கி நம்ம வேலை போகிறாங்க அப்படி தானே? நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்கள்
நம்ம வேலைக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம்? 3 வேளை உணவு நம்ம சாப்பிட்டாகணும், அப்படி தானே? உணவு சாப்பிடலன்னா என்ன செய்ய முடியாது, உயிரோடு வாழ முடியாது. ஆகவே இந்த 3 வேளை உணவுக்காக தான் நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, வெயில் பார்க்காம மழை பார்க்காம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க அநேக நேரத்தில் மறந்து போயிடுறாங்க, அப்படி தானே? அம்மா அப்பா நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம வாழக்கூடாது. நமக்கு என்று சொல்லி பெற்றோர்கள் உழைக்கிறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட பணி நம்முடைய படிப்பாகலாம், நம்முடைய திருச்சபை காரியமாகலாம், நம்முடைய ஊழியமாகலாம், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம பெற்றோரை நம் கனப்படுத்த வேண்டும். நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், நம் கனப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம போட்டிருக்க உணவாகட்டும், உடையாகட்டும், எல்லாமே ஆண்டு கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஆண்டவரையும் நம்முடைய பெற்றோரையும் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கனப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன். அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அந்த வசனத்தை கடைசி வார்த்தை, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது, 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், நம்ம சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் சொன்னால், நம்ம ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணும், நம்ம தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா. அப்படி தானே? நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், ஓடி போய் பேங்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், அப்படி தானே? வரக்கூடிய அடுத்த மாதத்துக்கு, பிப்ரவரி மாதத்துக்கு இது எனக்கு இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு இது புரோஜனமாக சொல்லி சேர்த்து வைக்கிறோம். ஆனால் பாருங்கள், காட்டில் வாழ்கிற அந்த மிருகங்கள், அந்த பறவைகள்லாம் என்ன செய்யலை, சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அன்னன்னைக்கு போய் என்ன செய்யுது, உணவை தேடி போகுது. அன்னன்னைக்கு வேண்டிய உணவை ஆண்டவர் கொடுக்குறார். அதை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நம்ம அப்போ அதை யோசித்து பார்க்கணும், அப்படி தானே? ஆகாயத்து பறவைகளை அங்கங்கே நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்ம பார்க்கணும். பாருங்கள், அதையும் ஆண்டவர் போஷிக்கிறார். உலகத்தில் எத்தனையோ மிருகஜீவன் இருக்குது, காட்டில் வாழ்கிற மிருகம் எடுத்து பாருங்கள், அதுக்கு நம்மளை போல வேலை கிடையாது, நம்மளை போல் அங்கே உணவு செய்யக்கூட யாரும் கிடையாது. ஆனால் அதையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். ஏன்னா அதை படைத்தது யார் தான், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே நம்ம அதை யோசித்து பார்க்கணும், என்னையும் ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துவார். என்னை சம்பூர்ணமாக அவரால் என்னை நடத்த முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு கடன் செல்லலாம். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34:10 வாசிக்கலாம். சங்கீதம் 34:10. பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை குறைவு இல்லை, வேணும், குறைவு வேண்டாம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் குறைவானது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2026 முழுவதும் நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக இருக்கணும்னா யாரை மாத்திரம் தேடணும், நாம் கர்த்தரை மாத்திரம் தேட வேண்டும். இரண்டாவதாக பார்ப்போம். முதலாவது சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் நடத்தும் ஆண்டவர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வனாந்தரமான வாழ்விலும் நம்மளை திருப்தி செய்யும் ஆண்டவர். எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 14:15. போதும். இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், இயேசுவானவர் ஊழிய பாதையில் திரளான ஜனங்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. ஊழிய பாதையில் ஒரு நேரத்தில் என்ன செய்யணும், உணவுக்கு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ரொம்ப வெகு நேரம் ஆயிற்று, மக்கள் பகல் முழுவதும் ஆண்டோடு பிரயாணம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்த உடனே சீஷர்கள் ஆண்டோடு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இது வனாந்திரமான ஒரு இடம், மக்கள் இங்கே என்ன செய்கிறாங்க, களைப்பாக இருக்கிறாங்க, உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்குறோம். அது எப்படிப்பட்ட இடமா, வனாந்திரமான ஒரு இடம். இன்னைக்கு அடைக்கலப்பட்டத்தில் வந்தோடனே நான் ஒரு டீ குடித்தேன். ஏன்னா வர வெள்ள அப்படியே காட்டு பகுதி, அங்கெல்லாம் கடை இருக்குமா, இருக்காது, அப்படி தானே? ஒரு இடம் வந்து ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்னா இதுதான், அடைக்கலப்பட்டணம் தான். அப்போ இந்த மெயினான இடத்தை தேடி தான் நம்ம என்ன செய்வோம், வருவோம். ஆனால் அந்த வேதத்தில் பார்க்குறோம், ஒரு வனாந்திரமான ஒரு இடம், ஒரு காட்டு பகுதியில் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே உணவுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு கடைகளுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு உணவு இருந்தாலும் சொன்னால் ஒரு வீடு இல்லாத ஒரு சூழ்நிலை, தண்ணி இல்லாத ஒரு வனாந்திரமான ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க சீஷர் சொல்கிறாங்க, ஆண்டவரே இது வனாந்திரமான இடம், அவங்கள கிராமத்துக்கு போய் என்ன செய்வோம், சாப்பிட வேண்டிய காரியத்தை செய்வோம், அவங்களை அனுப்பிவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த இடத்துல 16ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். சீஷர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆண்டவரே இது வனாந்திரமான இடம், குடிக்க தண்ணி கூட கிடையாது, எப்படி நாம் இதில்
உணவு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்மளும் அப்படி தான். அந்த 2026 என் கையில் ஒன்றுமே இல்லையே, இந்த வருஷத்தை நடத்துவதற்கு என்கிட்ட வருமானம் இல்லை, இந்த குடும்பத்தின் பிள்ளையுடைய படிப்பின் காரியங்களுக்கு, பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், வனாந்திரமான வாழ்விலும் நம்மளை திருப்தியாக நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா 17ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவர்கள் இங்கே 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறென்றும் இல்லை. இவ்வளோதான் இருக்குது. ஆனால் திரளான கூட்டம் அங்கே என்ன செய்யுது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்கள், அவ்வளோ பேரும் உட்கார வச்சு அந்த இடத்துல பாருங்கள் 20ஆம் வசனம் சொல்லுது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வனாந்திரமான வாழ்விலும் நம்ம திருப்தி செய்யும் ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் அப்படியே வந்திருக்கலாம், அப்படி தானே? 2026 என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி வழிநடத்த போகிறேன், என்னுடைய உணவு தேவைகள், என்னுடைய எதிர்கால தேவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் எப்படி நடத்துவாரானா, திருப்தியாக நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அந்த யோவேல் வாசம் பார்த்தீங்களா, 2ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தை சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாய் இருப்பீர்கள். நம்ம திருப்தியாக ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம நடத்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கத்திரிடத்தில் மாத்திரம் என்ன செய்யணும், நம்ம கேட்க வேண்டும். மனிதரிடத்துலையோ இல்லை உயர் அதிகாரத்தை யார்ட்டையுமே நிற்க வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்தை மாத்திரம். அல்லேலூயா. இப்போ முதலாவது சொன்னேன், அவர் நம்மளை சம்பூர்ணமாக நடத்துகிறவர். 2வது, வனாந்திரமான வாழ்வில் நம்மளை திருப்தியாய் அவர் நடத்துவார். இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். இதே மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 32, 33 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே போல் அந்த இடத்துல அங்கே மக்கள் சீஷர்கள் அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறது நம்ம பார்க்குறோம். 32வது நடுப்பகுதி சொல்லுது, இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லா இருக்கிறார்கள். 3 நாட்கள் என்ன இல்லையா, ஒன்றுமே இல்லையா. இன்றைக்கி நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டாடே என்ன செய்கிறோம், கஷ்டமாயிடுது. அப்படி தானே? இப்போ சார் அழகாக அறிவிப்பு கொடுத்தாங்க, அப்படி தானே? காலையில் என்ன செய்யுது, 7 மணிக்கு உங்களுக்கு சொல்லுங்கள், 7 மணிக்கு என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் என்ன செய்யணும், அடைக்கலப்பட்ட பாஸ்டேட்டில் தான் என்ன செய்யணும், உட்காரணும். ஆகவே காலையில் என்ன செய்யுங்க, வந்து சாப்பிட்ருங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நீங்கள் எங்கே தான் இருக்க போகிறீங்க, உங்கள் சர்ச்சுக்குள்ள உட்கார போகிறீங்க. அப்போ அதுக்கு தேவை என்னது, சரீரத்துக்கு வேண்டிய பலன். இந்த உணவு தான் நம்மளை என்ன செய்யும், நம்மளை பலப்படுத்தும், நமக்கு வேண்டிய பலனை தரும். ஆனால் அங்கே எத்தனை நாள் சாப்பிட்லையா, அவங்க 3 நாளுக்கு என்ன செய்யலையா, சாப்பிடவே இல்லையா. அந்த 33ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும். பாருங்கள், வனாந்தரத்தில் இவ்வளோ திரளான ஜனங்களுக்கு அப்பங்கள் எப்படி அகப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த இடத்துல வாசிக்கிறோம், இயேசு சொல்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 குறை நிறைய எடுத்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர். அல்லேலூயா. அங்கே யாரை சேர்க்கல தெரியுமா, கணக்கில் ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர யாரெல்லாம் விட்டாச்சு, பெண்களையும் பிள்ளைகளையும் தவிர்த்து ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேரா, 4000 பேர். அல்லேலூயா. பாருங்கள், வனாந்திரமான இடத்துல கிட்டத்தட்ட 4000 பேர் அப்படின்னா அதே ஏற்ற மாதிரி யார் இருந்திருப்பா, பெண்கள் இருந்திருப்பாங்க. அதே போல் சிறு பிள்ளைகளை ஒரு வீட்டுக்கு 2 பேர் கணக்கு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் எங்கே சாப்பிட்ருக்காங்க, வனாந்திரத்தில். அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வனாந்திரமான நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை திருப்தியான ஆண்டவர் நடத்துவார். கடைசியாக ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக வாசித்தோம் என்று சொன்னால், நம்முடைய வறுமையான வாழ்விலும் நம்மளை திருப்தி செய்யும் ஆண்டவர். எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அதில் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகிறது, எலியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வார்த்தையை சொல்லி ஒரு கிராமத்துக்கு நீ போ, அங்கே ஒரு மகள் உனக்கு என்ன செய்வா, அங்கே உதவி செய்வா என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த கிராமத்தில் அந்த விதவை தாயாருக்கு வசதி கிடையாது, அந்த அம்மாவுக்கு உணவு செய்வதற்கான சூழ்நிலைங்க கிடையாது. அந்த அம்மாவை என்ன செய்ய போகுது, மரிப்பதற்காக கடைசி நேரம் ஒருவேளை உணவை வைத்து என்ன செய்ய போகிறாங்களாம், சாகிறதுக்காக அந்த உணவை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யார் போய் கேட்குறா உதவி, எலியா போய் எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிதான் நம்மளும் அப்படி தானே,
சில நேரத்தில் மனிதர்களை நாடி போவோம், அப்படி தானே? இப்போ எனக்கு இந்த ஒரு டைம் உதவி செய்ப்பா, அந்த ஒரு டைம் எனக்கு பண உதவி செய்ய, எனக்கு நானும் உதவி இந்த ஒரு டைம் மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி நான் போவோம். சில மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க? கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? எப்பேற்பட்ட சூழ்நிலையான நமக்கு என்ன செய்வார்? அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த சாரிபாத் கிராமத்தில் அந்த ஏழை விதவை சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. அங்கே சொல்ல வார்த்தையை பாருங்கள், 12ஆம் வசனத்தில், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கடைசியில் ஒரு பிடி மாவு தான் இருக்குது. அதுவும் எதுக்காக வச்சுருக்கிறேன்? ஜீவனை விடுவதற்காக. அந்த இடத்துல எலியா சொல்கிறாரு பாருங்க, நீ போய் முதல்ல எனக்கு என்ன செய்ய? அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கடைசி நடந்து என்ன தெரியுமா? இந்த மகள் அந்த இடத்துல கொடுத்ததுனால எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. சாக போன அந்த விதவையை, ஐயோ என் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி மரித்து போன அந்த விதவையை அநேக நாள் சாப்பிட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வறுமையான ஒரு வாழ்விலும் நம்மளை திருப்தி செய்ய யாரால முடியும்? ஆண்டவரால் முடியும். நம்ம சொந்த பந்தங்களால் நம்மள முடியாது, நம்ம உறவினர்களால் நம்மள முடியாது. ஆனால் ஆண்டவரால் நம்மளை ஒவ்வொரு நாளும் திருப்தி செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மா அன்னைக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி நாள் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? எலியாட்ட சொல்கிறாங்க, ஐயா நானே கடைசி ஒருவேளை உணவு வச்சுருக்கிறேன், என் லைஃப் முடிய போது இதை போய் நீர் கேட்குறீரே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொடுத்ததுனால, ஆண்டுடைய பிள்ளைக்கு, ஆண்டுடைய மகனுக்கு அவங்க கொடுத்ததுனால அநேக நாள் வாழ்வதற்கு அவங்க இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நம்மளை சம்பூர்ணமாய் நடத்தும் ஆண்டவர். ரெண்டாவது என்ன சொன்னேன்? வனாந்தரமான வாழ்விலே நம்மளை திருப்தி செய்யும் ஆண்டவர். மூன்றாவது, வறுமையான வாழ்விலும் நம்மளை திருப்தி செய்யும் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடுவோமா? இருக்க இடத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக, கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உங்கள் முகத்தை நோக்கி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நான் வனாந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, வறுமையான இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை செழிப்பான இடத்துல இருக்கிறேனா என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தரை தேடுவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் சமூகத்தில். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோஹே 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 உம்மை துதிப்பே. எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உங்களை சம்பூர்ணமாய் நடத்தி உடைய வாழ்க்கையை திருப்தியாய் நடத்துவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துவோம். உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். 2020ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த வட்டாலூர் திருச்சபை பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் நடத்துவீராக, திருப்தியாய் நடத்துவீராக தகப்பனே. வனாந்தரமான இடத்திலும் ஆண்டவரே, வறுமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துவீராக தகப்பனே. உடைய பிள்ளைகள் அநேக நன்மைகளை அந்த இடத்துல ஆண்டவர், வனாந்தரமான இடத்துல அந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தினால அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்களோ தகப்பனே. இதற்கு அன்பு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஒரு செய்தி கொடுத்த அண்ணனுக்கு நன்றி செலுத்துவோம். நேரம் குறைவாக இருந்தபடினால குறிக்கிய நேரத்துக்குள்ளே செய்தியை முடித்திருக்கார்கள். இப்போதும் நம்மை ஆண்டு சென்ற பணிக்கண்ணமாக நாம் யாவும் எழுந்து நின்று கீதங்கீதத்தின் 528 பாடம். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. கீதங்கீதத்தின் 528.
அப்பா. இந்த நாளில் உடைய பாதுபடியிலே வந்து ஆண்டவரே உடைய கரத்திலே பெற்ற ஆசிரியத்தின் பகுதி உடைய பிள்ளைகளாகி நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் செய்கிற பணியிலே செய்கிற வியாபாரத்திலே ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, என் தேவன் நீர் போதுமானதாக இருந்து இன்னும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வசந்தப்படியானவரே, இன்னும் பெரிதான காரியங்களையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் மட்டும் கேட்ட செய்தி மக்கள்களை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திருப்பி பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்தீரப்பா. அதை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை மாற்றம் நாங்கள் பற்றி கொண்டப்பா. அதன்படி நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்த வேண்டும் என்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கருத்தை தருகிறோம் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசிரியக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கும் திருச்சபையில் உள்ள ஆண்டவரை குருவானவருக்காக அவர்கள் செய்கிற அவர்கள் குடும்பத்திற்காக ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரை எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சபை ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆலய பணி ஊழியருக்காக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அம்சங்கள் கொடுக்கப்பட்ட அந்த பணியிலே ஆண்டவரை உண்மை உத்தமமாக செய்வதற்கு என் தேவனின் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவர்கள் திருச்சபையின் ஆசிரியத்திருக்கிறப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, திருச்சபையில் அநேக பிள்ளைகள் அப்பா திறப்படுத்தல் ஆண்டவரே, தங்களை ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் அப்பா. இந்த முதல் புதிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறார்கள் அப்பா. அந்த பேராயிரவர்கள் ஆண்டவரே அவர்கள் தலையில் வைத்த ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராமே அவர்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இன்று முதல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதம் வாசிக்க முடியாகவும் ஆண்டவரை தவறாமல் ஜெபிக்க முடியாகவும் உடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, அவர் இந்த நாட்களில் மதத்தில் ஆண்டவரே முதுசு நீர் பகுதியில் ஆண்டவரே ஒரு ஆலயம் கட்டுவதற்கென்று ஆண்டவரை அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் தீர்மானித்திருக்கிறப்பா. ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே ஆயத்த பணிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் ஆண்டவரே. அது எல்லாமே என் தேவனின் வர்த்திக்கு செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவர் நன்மை சமயமாக நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவர் அதற்காக நாங்கள் ஆண்டவரை யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்கள் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி ஆண்டவரை நீர் கிருபை பாட்ட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்ற கருத்திலே தருகிறோம். நீரே ஆண்டவரை பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. மீட்பட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நாம் முடிவு விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 35 பாடுவோம். முதல் மற்றும் 3ஆம் கவிகளை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று கீதம் 35 முதல் மற்றும் 3ஆம் கவிகளை பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறு மகத்துவ பரணி வந்தனம் உமதாமே, மனமதில் தயவுறு மகத்துவ பரணி வந்தனம் உமதாமே. தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கனம் நீங்கமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் நாமே, பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் நாமே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடைய பதிக்கிருப்பதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து சேருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, தரிசனங்கள் மறவாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதத்தோடு போய் கடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.